கடல் மார்க்கமாக சட்டவிரோதமாக நாட்டுக்குள் நுழைந்து வெளியேற முயன்ற 11 கள்ளக்குடியேர்கள் ஆப்ஸ்தாரிங் ஞா 1 சோதனையில் கைதாகியுள்ளனர். ஸ்லாங்கூர் சுங்கை பசார் ஜலன் அங்கேரிக்கில் உள்ள ஹோட்டல் அறையில் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு அச்சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் 5 பெண்கள் உட்பட 21 வயது முதல் 45 வயதிலான 10 இந்தோனேசிய பிரஜைகள் கைதாகினர். மேற்கொண்டு விசாரணை நடத்தியதில் கள்ள குடியேறிகளை கடத்தி கொண்டு வருபவன் என நம்பப்படும் 38 வயது இந்தோனேசிய ஆடவரும் கைதானார். அவர்களில் எவருக்கும் முறையான பயணப்பத்திரம் இல்லை என பொது நடவடிக்கை படையின் கமாண்டர் ஜாஃப்ரி முகமது கூறினார். 2 வாகனங்கள், கைபேசிகள் என மொத்தம் 83,500 ரிங்கிட் மதிப்பிலான பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைதானவர்களும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களும் மேல் நடவடிக்கைக்காக சபாபர்ணம் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஜாஃப்ரி கூறினார். மலேசியாவில் முதல் முறையாக என்ரிகோஸ் நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெரிதளவில் கொண்டாடவிருக்கின்றது. கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி, பாரம்பரிய விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளை நடத்தப்பட உள்ளன. இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ரிகோஸ் அழைக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் அல்லது 0125522845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.